ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 3 வகையான ஜூஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாதுளம்பழம் ஜூஸ். மாதுளம்பழத்தை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அதை விதையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மாதுளம்பழம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கு. எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஜாரில் மாதுளம்பழம், தேன், ஐஸு இது மட்டும் தான் நான் போட்டு அடிப்பேன். சுகர் போடுறவங்க சுகர் போட்டுக்கலாம். இப்போ உடம்பு கொஞ்சம் வெயிட்டாக இருக்க சுகர் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சுகரை ஸ்கிப் பண்ணிட்டு அதில் இது போட்டுக்கலாம். ஹனி போட்டு அடித்து குடிக்கலாம், நல்லாயிருக்கும். மாதுளம்பழம் ஜூஸுக்கு மெயினாக என்னென்னா நல்ல உடம்பு ப்ளட்டு ஊறும். ப்ளட்டு ஊறும் போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்ம பாடி கொஞ்சம் ஷைனிங்காகவும் கலரும் கொடுக்கும். அதுதான் மாதுளம்பழம் ஜூஸு குடிக்கிறீங்க நல்லதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? மாதுளம்பழம் ஜூஸ் குடித்தா நல்லா கலர் வரும். ஏன்னா நான் மாதமாக இருக்கும்போது என் 2 பசங்களுக்குமே டெய்லியுமே மாதுளம்பழம் ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸ் இது 2 தான். வேறு எதுவுமே எடுத்துக்கல, குங்குமப்பூ சாப்பிட்ல, எதுவுமே சாப்பிட்ல. மாதுளம்பழம் ஜூஸ் குடிப்பேன், ஆரஞ்சு ஒன்று ஜூஸாக குடிப்பேன், இல்லைன்னா அப்படியே சொலையாகவே சாப்பிட்டுக்குவேன். அவ்வளோதான். 2 ஃப்ரூட்ஸ் தான், வேறு எந்த ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்க மாட்டேன். மாதுளம்பழம் ஆரஞ்சு. ஆப்பிள் கூட அதிகமாக சாப்பிட மாட்டேன், எப்போயாவது ஒரு டைம் தான் சாப்பிடுவேன். வேறு இந்த பேரிச்சம்பழமோ அது இது எதுவுமே எடுத்துக்க கிடையாது. குங்குமப்பூ இது வரைக்கும் நான் ஒரு டைம் கூட சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் 2 பசங்களுமே நல்ல கலராக தான் இருந்தாங்க. அதனால தான் சொல்கிறேன், மாதுளம்பழம் ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸும் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அதுவும் மாதமாக இருக்க பொண்ணுங்கள்லாம் ரெகுலராக இது எடுத்துகிட்டு வந்தாலே அவங்களுக்கும் கலர் கொடுக்கும், குழந்தைங்களுக்கும் நல்ல கலர் வரும். ஹெல்த்துக்கு ஹெல்த்தும் ஆச்சு, குழந்தைங்களுக்கும் நல்ல கலர் வரும். இது நான் அனுபவப்பட்டது, அதனால் சொல்கிறேன். ஆனால் 2 ஜூஸுமே அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாருமே மாதமாக இருக்கிறவங்க மாதுளம்பழம் ஜூஸும் ஆரஞ்சு ஜூஸும் நிறையா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ரிசல்ட்டை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது மாதுளம்பழமும் ஆப்பிளும் 2 சேர்த்து ஒன்றா அடித்து குடித்தாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். சிலவங்களுக்கு ஆப்பிள் மட்டும் குடிக்க பிடிக்காது. அப்போ இது 2ம் சேர்த்து அடித்து குடிக்கும்போது அதுவும் நல்லாயிருக்கும். 2 ஃப்ரூட்ஸோட விட்டமின்ஸும் நமக்கு கிடைக்கும், குடிக்கவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே சுகர் போடுறவங்க சுகர் போட்டுக்கலாம், இல்லைன்றவங்க பால் வேணுங்கிறவங்க பால் சேர்த்தும் அடிச்சுக்கலாம். நான் பால் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயுமே எல்லா ஜூஸுமே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெறும் தண்ணி மட்டும்தான், அதை போட்டு குடிச்சிடுவேன். பால் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. பால் பிடிச்சவங்க பால் ஊற்றியும் அடிச்சுக்கலாம். அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணி நீங்களும் அதனோட பலன்களை பெறுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்காங்க, லைக் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் நமக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது ஆரஞ்சு ஜூஸ், வெறும் ஆரஞ்சு மட்டும்தான். அதே மாதிரி தான், ஆரஞ்சு போட்டேன், ஐஸ் போட்டேன், தேன் போட்டு அதோ வடிகட்டியாச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ. பபாய்.